ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவராமே, நீர் ஆராதனைக்கு பாத்திரர், நீர் கணத்துக்கு பாத்திரர், நீர் மகிமைக்கு பாத்திரர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நல்லா துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. Rebra baladara shakadara rebra balaba rebaladere. Hallelujah. Thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. ஆத்துமாவே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி வந்தார். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அப்பாவை ஆராதிக்க அவர் கொடுத்த நல்ல நல்ல கிருபைகளை, நல்ல இரக்கங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீனம் தீனம் உலகில் நீ செய்பலவான், தீனை பொறுத்தருளும் மேலான. தீனம் தீனம் உலகினில் செய்பலவான், தீனை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமாவே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆமென். எத்தனையோ தவறுகள் செய்தாலும் அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து நம்மேல் தம்முடைய இரக்கத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக, மன்னிப்பதில் தயப்படுத்தவராக நம்மோடு இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவி 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 சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆமென். மாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்தம் போதரும் உயிர் தந்த. மாதை நோய் துன்பம் மாற்றி உயிர் தந்த. ஆத்துமாவே முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ரீப்ரா பலதர ஷப்ரா கபலப ரீபலதே பரி பலதர கபல. ஓ நன்றி அப்பா. ஹalleluya. உள்ளத்திலிருந்து ஹalleluya. அவர் எத்தனை நல்லவர், எத்தனை மாறாதவர். ஆமென். எத்தனை பெரியவர். ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஓ உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஓ glory ரேப்ரா பாலப ரேபாலதர ஷபா. தலைமுறை தலைமுறை தாங்கும் உலகமும் தோன்றி மொழியாத. ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பை தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. கட்டளைகளால் நமக்கு எதிரடையா இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து குறைத்தனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமே. நமக்கு எதிரான கட்டளைகளால் நமக்கு எதிரான அந்த கையெழுத்து வேதத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல
பாவத்தின் சம்பளம் மரணம். ஓ, ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையணும். ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படி ஒரு காரியங்கள், அப்படி ஒரு சாப வாழ்க்கை இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கட்டளையெல்லாம் அவர் குலைத்து குறைத்தனங்களையும் அதிகாரங்கள் விரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் விட்டு அந்த சாபத்தை எல்லாம் அவர் மேல் போட்டுக்கொண்டு அவர் மரித்தார். ஒரு முறை அவர் மரித்து ஆமென் அந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்கி நமக்கு ஜீவனை கொடுத்துட்டார். எப்படி அவர் ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்தார், வேலையை முடிச்சிட்டு அப்படியே மேகத்துல ஏறி அப்படியே போனார். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆமென். ஜெயத்தோடு முடித்தார். அப்படிதான் நம்முடைய ஓட்டம் முடியும். ஓ ராப் ராபா, செத்து போறது அவருடைய சித்தம் அல்ல. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கதான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். மறந்து அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினால் அவர் அழித்தார் என்று வேதம் சொல்லி, இப்ப அவர் நமக்குள்ள நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். எனவே நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். சொல்லுமா, ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்போ. எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்போ. விசுவாசத்தோட எப்பவுமே இந்த பாட்டை படிக்கும் போது நீங்க ஏதோ அடக்க ஆராதனை நினைச்சு படிக்க கூடாது. ஆமென். கல்லறையில படிக்கிற மாதிரி நினைக்க கூடாது. நமக்கு மரணமே கிடையாது. ஆமென். நமக்கு அடக்க ஆராதனை எல்லாம் கிடையாது. அவர் எப்படி போனாரோ, ஒண்ணு அவர் வருகையில நம்ம மறுரூபமாகி போறோம், இல்லன்னா ஓட்டத்தை ரொம்ப வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிச்சு போகும்போது அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு அப்படியே மறுரூபமாய் போறோம். அப்படியே விசுவாசத்தோட பாடுங்க. ஆமென். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்போ. எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்போம். ஆமென். இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நல்ல சந்தோஷமா இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. இந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுங்க, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. பாடும். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் வார்த்தையும் உந்தன் வார்த்தையால் காற்று ஓய்ந்தது, உந்தன் பார்வையால் திரும்பினார் பேதுரு. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஒழித்தது, உந்தன் பார்வையால் திரும்பினார் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. தவித்தால் மரித்தார், ஜெபத்தால் உயிர்த்தார், திமிர்வாதாயினையா சுகமாகி நடந்தார். தவித்தால் மரித்தார், ஜெபத்தால் பிழைத்தார், திமிர்வாதாயினையா சுகமாகி நடந்தார். கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க விசுவாசத்தோடு, என் அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. மீனின் வாயிலே காசு வந்ததே, கழுதையின் வாயிலே பேச்சு வந்ததே. சொல்லுங்க, மீனின் வாயிலே காசு வந்ததே, கழுதையின் வாயிலே. ஆமென். மீன் வாயில வரும்னா உங்க பேர்ஸ்ல வராதா, உங்க அக்கவுண்ட்ல வராதா? மிராக்கிள் மணி வரும். இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க,
உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ரே பிரபலப ரே பலதரப ரே கபலதர தோப்ர பரபரபரபரப ரே பலதர ஷதரம் எல்லாம் கூடுமே. வாலிபன் நைத்துக்கு தூக்கத்தால் விழுந்தான், இறந்தும் எழுந்தான், பவுல் என்று ஜெபித்ததால். வாலிபன் நைத்துக்கு தூக்கத்தால் மரித்தான், இறந்தும் பிழைத்தான், பவுல் என்று ஜெபித்ததால். கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். சொல்லுங்க, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. ரே பிரபரபலதரப ஷபரபலப ரே பலம் ஓ ஷபரகபரபலப ரே பலதரபரபலப. அருணாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாத நாமமதில் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோர், இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. சொல்லுமா, இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கேட்டிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். எல்லாமே நீதானையா. சொல்லுங்க, எல்லாமே நீதானையா. எல்லாமே நீதானையா. எல்லாமே நீதானையா. எல்லாமே நீதானையா. மீண்டும் எல்லாமே நீதானையா. எல்லாமே நீதானையா. எல்லாமே நீதானையா. ரே பிரபலப ரே கபரபலப ரே பலதர ஷதரப அன்னைக்கு பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்க நடக்க முடியாத ஒருத்தர் இருந்தார். ஆமென். அவர் சொல்றார், அவர் ஏதாவது கொடுப்பாரா, ஏதாவது பணம் கொடுப்பாரான்னு சொல்லி நோக்கி பார்த்தார். அப்போ பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருக்கும். உங்ககிட்ட என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, என் செல்லம் இருந்தா போதும், அவர் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமீன். உங்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம். அன்னைக்கு பணம் இருந்தா கூட அன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு தான் அவனுக்கு சந்திக்கப்பட்டிருக்கும். ஆனா அவன் வாழ்க்கையில ஆமீன் எல்லா தேவைகளும் மொத்தமா சந்திச்சார். ஆமீன். பரிபூர்ண சுகம். ஆமீன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அவன் வாழ்க்கையை தலைகீழ மாறிட்டு, என் அப்பா இன்னைக்கு இந்த பகல் வேளையில ஆராதிக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்ற போறார். ஏதோ கொஞ்சம் கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க, ஆனா என் அப்பா அள்ளி கொடுக்கிறார். உங்க வேதனையை மாற்றார், உங்க கண்ணீரை மாற்றார், உங்க தரித்திரம் மாறுது. மரண கட்டுகள் உடையுது, செய்வினை கட்டுகள் உடையுது, எல்லா பாரம்பரிய கட்டுகள் உடையுது. அடுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடத்தி அதை நீரூற்று ஆட்கிக் கொள்வார்கள். வாலிபன் மரித்தான், ஜபத்தால் பிடித்தான், மரித்தான்,
ஜெபித்தால் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள், அவள் என்று ஜெபித்ததா. ஓ தீர்வான ஐனையு சும நடந்தான், கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்று. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். நம்ம செய்ய விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை ஒரு குழந்தைய போல நம்பணும். ஆமே, என் அப்பா சொல்லிட்டார், எழுதிட்டார், அது நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நடக்கும். ஓ டாக்டருடைய அறிக்கை என் வாழ்க்கையில நடக்காது, என் அப்பாவுடைய வார்த்தை தான் நடக்கும். என் அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு மரணம் இல்ல, எனக்கு வியாதி இல்ல, எனக்கு கண்ணீர் இல்லைன்னு எழுதிட்டார், அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். அதை சொல்லுங்க. ஆமே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். அப்படியே நல்லா துதிக்க 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 துதிக்க. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது, நிரப்புகிறது. தேவ மகிமை நிரப்புகிறது. உங்களுக்கு எதிரான கட்டுகள் உடையுது, எல்லா கட்டளைகள்லாம் எரியுது, எரியுது. அவர் சிலுவையில் அழிச்சிட்டாரு. இங்க இனி அழிவில்லை. நம் அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறோம். Ora bara baladara shabara balabare baladara ora bara baladara shabara balabare தேவலா சுக்காரம் நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், ora baladara shabara balabare இயேசுக்காக வாழ்ந்திடுவோம். ora bara balabare ஆல்களெல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஆமென். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். சொல்லுமா, வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் ஆமென். நமக்கு கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கையில நாம் அவருக்காக வாழ்வோம், அவருக்காகவும் இந்த நித்திய வாழ்க்கையில, அழிவில்லாத இந்த வாழ்க்கையில அவர் சிலுவையில ரத்த சிந்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வாழ்க்கையை நாம் அவருக்காக வாழ்வோம். எனக்காக நீர் மரித்தீர், உமக்காக நான் வாழ்வேன். ஆமென். உமக்காக நாங்கள் வாழ்வோம். இயேசுவும் நமக்காய் வாழாமல் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. சொல்லுமா, இயேசுவும் தமக்காய் வாழாமல் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வேனே, நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். சொல்லும் நாம் அப்படியே ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அப்பா, எங்க வாழ்க்கை உமக்காக டாடி. எண்ணம் எல்லாம் உமக்காக, ஏக்கம் எல்லாம் உமக்காக.
எல்லா தலைமுறை சாபங்கள்லாம் உடையுது, எல்லா மரண கட்டுகள்லாம் உடையுது. கண்ணீரின் அனுபவங்கள்லாம் உடையுது, உடையுது, எரியுது, எரியுது, எரியுது. அக்கினி இறங்குது, இயேசுவின் அக்கினி இறங்குது, உயிர்த்தெழுந்த ஜீவன் இறங்குது, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குது. எல்லா காயப்பட்ட அனுபவங்கள்லாம் மாறுது. காயப்பட்ட இருதயங்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆற்றுகிறார், தேய்ச்சுகிறார், ஆற்றுகிறார், தேய்ச்சுகிறார். ஆறுதலின் அபிஷேகம். Hallelujah. பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி உலக பாடு என என்ன செய்திடும் உலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். உலக பாடு என என்ன செய்திடும் உலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி என்னை அவர் தூக்கி எடுத்தார். அன்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். நெற்றில் விந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். அன்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் யாவும் எனக்கு அவரே மாறினார். அவரே எனக்கு எல்லாமே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென். என்னை அவர் தூக்கி எடுத்தார். அன்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சொல்லுங்க. அவர் தூக்கி எடுத்தார். அன்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாதை நோய் வந்த போது பேட்டல் கேட்டார். பாதை காட்டி ஜீவ ரத்தம் அந்த போதும் பேட்டல் கேட்டார். பாதை காட்டி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம்
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். பாடு நன்றியா துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலே சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலே சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், உள்ளம் நிறைந்தால் அறிக்காலம் கிடைக்கும். உள்ளம் நிறைந்தால் அறிக்காலம் கிடைக்கும். நன்றியா துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்ல கரங்களை தட்டி நீயா துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. மக்கள் ஏதுவான பெறி கொள்ளாமல் தேவ பக்தியோடு என்றுமே, மக்கள் ஏதுவான பெறி கொள்ளாமல் தேவ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே கீர்த்தனம் பாடு. துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென் ஆமென் ஆமென். நன்றியா துதி பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் நீலலுண்டு, நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவாய் நீலலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நல்ல பாடி துதிக்கும் போது புதிய பாதைகள் திறக்குது, புதிய வழிகள் திறக்குது, புதிய மண்டலம் திறக்குது. நல்லா ரிசீவ் பண்ணுங்க. நல்லா பாடி துதிப்போ. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் அறிக்காலம் கிடைக்கும். உள்ளம் நிறைந்தால் அறிக்காலம் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை பலத்தினால் நிரப்புறார். துதிக்கிற பிள்ளைங்க மேல தேவ பலன், தேவ பலன் இறங்கி வருது. அசாதாரணமான அந்த பலன், இயற்கையை கட்டுப்படுத்துகிற பலன், உன்னதி பலன் இறங்குது இறங்குது. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவி
நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆமென் ஆமென் ஆமென். வல்லமை வீழ்த்தந்த வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்குது. எல்லா பலவீனங்கள் உடையுது, எல்லா கட்டுகள் உடையுது, வியாதி கிரியைகள் எரியுது, கருத்திரம் எரியுது, கருத்திரத்தின் ஆவிகள் வெளியேறுது. அடிச்சு வரட்டுறார். ஆமே. கர்த்தர் சிலர் ஆயிரங்களுக்கு மாற்றுகிறார். ஆயிரங்கள் உள்ளவங்க லட்சங்களாக மாறுகிறீர்கள். லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனாயிண்டிங் அனாயிண்டிங் இறங்குது. அபிஷேகம் செழிப்பின் அபிஷேகம். புதிய மகிமை புதிய மகிமை புதிய மகிமை. பாதாள நடுங்குதே, பாதாள நடுங்கி ஓடுதே. உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினா உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினா உள்ளம் நிறைந்தால் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் காலம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயாரின் காலம் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி நல்லவர் அவர் கிருபை. அப்படியே இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க, இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. ஜீசஸ், blood of Jesus, blood of Jesus. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் காயங்களால் நாங்கள் சுகமானோம் சொல்லுங்க. இயேசுவின் காயங்களால் நாங்கள் சுகமானோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானோம். இயேசுவின் ரத்தம் வேலை செய்து உங்க சரீரத்தில் வேலை செய்து கிறிஸ்துவின் ஜீவன் நித்திய ஜீவன் வேலை செய்து இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வியாதி இல்லை, இனி தரித்திரம் இல்லை. பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியா துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டும் மீண்டும் சொல்லு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். மீண்டும் நல்லவர் நல்லவர் போதுமானவர் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அதனால உண்டாகுது. எல்லா கட்டு உடையுது, கடன் மாறுது, தருத்திரம் மாறுது. இனி உங்க எல்லையில தருத்திரம் இருக்காது, வியாதி இருக்காது. கர்த்தர் சிலருடைய சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றிக்கொண்டு உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு.
உம்மாலாகாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அப்படியே ரெண்டு கரங்கள் அப்படியே அபிஷேகத்தில் ஆவியில நிறைஞ்சு அப்படியே மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய மேல் விழுந்த கடமை. எனவே நாம் இணைந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல, உங்க வீடுகளுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கரங்களை உயர்த்துங்க பாப்போம். ஆமே, நல்லா 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 துதிச்சு துதியோடு ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம், கண்ணீரோடு ஜெபிப்போம். அப்பா, மணிப்பூருக்கு இறக்கம் செய்யுங்கடாடி. நாங்கள் மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா, யுத்தம் பண்ணுங்கப்பா. அப்படி வல்லமை, கை வல்லமை வெளிப்படுத்துங்க. ஹேண்ட் ஆஃப் தி லார்ட், ஹேண்ட் ஆஃப் தி லார்ட், in the mighty name of Jesus. Rebra bara bala dara shegar apne anye base யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. Lo fro kabara bala dara bala Jesus rebra kabra bala dara bo shebra kabala rebra bala. மணிப்பூர் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். மணிப்பூர் மாவட்டம் முழுவதும், மாநிலம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். அங்க உள்ள எல்லா கொலைகார ஆவிகள், இனவெறி, மதவெறி ஆவிகள் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அங்க ஒரு நல்ல 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 ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதாக. இருளின் அதிகாரங்கள் வெளியேறட்டும், எரியட்டும். பெண்கள் பாதுகாக்கப்படட்டும், பெண்கள் பாதுகாக்கப்படணும். ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். நல்ல அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆவியில கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லா கட்டுகள் உடையிட்டு எரியட்டு. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எல்லா போராட்டங்களும் முடியட்டும். ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும்பா. எல்லா பிசாசின் கிரியெல்லாம் எரியட்டும், எரியட்டும். அந்த மக்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். அவங்களுக்குள்ள காணப்படுகிற தவறான பழக்க வழக்கங்கள், போதை வசுகள் எல்லாம் மாறட்டும். சுத்திகரிங்க, சுத்திகரிங்க, தினத்தை சுத்திகரிங்கப்பா. மன்னித்து இறங்கோ, மன்னித்து இறங்கோ. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க சொல்லுமா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க அப்பா. அந்த அப்பா மணிப்பூர் ஜனங்களை கொஞ்சம் நினைச்சிரு. உங்க ஜனங்களப்பா, நீங்க ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனங்களப்பா. நீங்க ரத்தத்தால மீட்கப்பட்ட சபைகள் அக்கினிக்கு இரையாயிட்டது. சபா இறக்க செய்யுங்கப்பா. உதவாத என்ன நீருறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்ன நீருறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருக்கப்பா. இறக்க செய்யுங்கப்பா. இனி அங்க ஒரு தீமை நடக்க கூடாது டாடி. இனி பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடாது. இனி பெண்கள் கொலை செய்யப்படக்கூடாதுப்பா.
எல்லா கொலைவரி நாவிகளை எரியட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். அக்கினி இறங்கட்டும். சத்துருவின் பாளையத்தில் அக்கினி இறங்கட்டும். Hand of the Lord, the mighty name of Jesus. எல்லா மத கலவரத்தை தூண்டுற வெள்ளாத ஆவியில எரியட்டும். அப்படிப்பட்ட சத்துருக்களை நொறுக்கி போடுங்க. தேவ ஜனங்கள் சபைகள் பாதுகாக்கப்படும். பழங்குடி ஜனங்கள் பாதுகாக்கப்படும். இயேசுவின் ரத்தத்துல வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்கப்பா. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள், இந்த வாரமும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிற அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியா பெருகட்டும். நன்மை கிருபை மட்டும் தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்க எங்களோடு பேசுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்குமே எடுத்துக்கணும் அருமையான ஒரு வேத பகுதி, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இதில் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம தியானித்து ஜெபித்து முடிப்போம். அல்லேலூயா. வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளிலே பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி வழிநடத்தி கொண்டு வர பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க முறையிட்டே கொண்டு இருந்தாங்க. அவங்க முழுதுமாக உடனே விழுந்து போகலே, கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்தில் அங்கே அப்படி இருந்தவன் என்று இந்த பழைய நிலைக்கு, பாவ நிலைக்கு அவங்களுடைய இருதயம் முதலாவது திரும்பினது. சரீரம் திரும்பவில்லை. சரீரம் ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ண பாதையிலே பயணித்து கொண்டிருந்தது. ஆனால் ஆவியும் மனதும் மாம்ச எண்ணங்களும் சிந்தைகளும், மாம்ச எண்ணங்கள் அது எகிப்தை நோக்கி திரும்பி முறையிடுறாங்க. ஆண்டுடைய எழும்பி அநேகரை பட்சிக்கிறது. அப்பொழுது அவங்க மோசையை நோக்கி கூப்பிடுறாங்க, ஐயோ நாங்கள் அழிஞ்சு போகிறோம் என்று. உடனே கர்த்தருடைய தாசனாகிய மோசே அவங்களுக்காக திறப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினி அந்த அக்னி அவிந்து போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததனால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கீரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கும்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. தேவனுடைய விலையேற பெற்ற தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை அன்று வனாந்தரத்தில் இப்பொழுது உள்ளபடி எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத அந்த காலகட்டம். அல்லேலூயா. கடைகளோ வாகனங்களோ எதுவுமே கிடையாது. இப்பொழுது உள்ளபடி தண்ணீர் பாக்கெட்டு கூட, தண்ணீர் கேன் கூட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அல்லேலூயா தேவன் ஜனங்களுக்கு அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய வான மன்னாவை கொடுத்தாரு. அல்லேலூயா. அவங்க அதை முதல்ல அவங்க ஒருவேளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஏதோ கிடைத்தது நமக்கு என்று. பின்பு அதை அற்பமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு நடக்காத இடத்துல, கிடைக்காத இடத்துல ஒன்று கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தன்னுடைய தூதர்கள் அல்லேலூயா
அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை காண்பிக்கும் பொழுது அதையும் என்ன செஞ்சாங்க, அவங்க அற்பமா என்னாங்க, அவங்களுடைய மனது, அவங்களுடைய மாம்சம் உலக பிரகாரமான இச்சைகளை அந்த அடிமைத்தனத்தில் கிடந்து அவங்க சாப்பிட்ட உணவுப் பொருட்களை நாங்கள் கரையும் கொடுக்காம சாப்பிட்டோம். நாங்கள் மச்சங்கள் என்றால் மீன்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டி எல்லாம் வெங்காயம்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே. ஆனால் இங்கே இறைச்சி இல்லை, ஒரு இறைச்சி கூட சாப்பிட வழி இல்லையே. நம்முடைய மனது அவங்களுக்கு எப்படி இருக்குதா, நம்ம கணக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, வாடி போகிற என்று முறையிடுறாங்க. அந்த மண்ணா கொத்தமல்லி விதை அளவுக்கு அது இருந்தது, அதோட நிறம் முத்து மாதிரி இருந்தது. அதை போய் அவங்க பொறுக்கிட்டு அவங்க மிஷினில் போட்டு அரைக்கிறாங்க, இடிக்கிறாங்க, அதை பானையில் சமைக்கிறாங்க. அதை அப்பாவெலாம் சொல்கிறாங்க. அதில் அதோட ருசி ஒலிவ் எண்ணெயில் சமைச்ச அப்படிப்பட்ட ருசி, அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ குவாலிட்டியான ஒரு சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்களுடைய இருதயம் இச்சை கொண்டது. அந்த அடிமைத்தனத்தில் அவங்களுடைய ஜீவனே கசப்பாக்கினார்கள். ஏன் வாழ்கிறோம் என்று ஆராதிக்க விடலை. அவங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. அவங்க வேலைக்கு அதிகமாக அவங்க கூலி வாங்கினாங்க, ஆனால் கூலி அதுக்கு தக்கதாக கொடுக்கவில்லை. 12 மணி நேரம் 15 மணி நேரம் முழுவதுமாக ஒரு மிஷினை போல. இப்பொழுது எல்லாம் பல கம்பெனிஸில் நிறைய காரியத்துக்கு மிஷின் வந்துடுது. மனித தொழிலாளர்கள் அவங்க அவங்களுடைய உழைப்பு இன்னைக்கு கம்மியாயிட்டு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் மிஷினில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலங்களில் எந்தவித மிஷின்ஸ் கிடையாது, மனிதர்களே தான் எல்லாவற்றையுமே செய்யணும். மிக 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 ரொம்ப கடினமான வேலையை அன்று பார்வோன் அதை காட்டில் அவன் கடினமாக அவங்கள வேலை வாங்கினான். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சந்தோஷம் புசித்து குடிக்க திருவிழா கொண்டாட அப்படி என்றுமே இல்லை. தன்னுடைய ஜனம் தன்னுடைய இனத்துக்காக ஆண்டவர் ஆராதிக்க, ஆண்டுடைய கூட பாதத்தை அமர, வார்த்தை கேட்க, அப்படி ஒரு எந்த சுயாதீனமற்ற அந்த சூழ்நிலையில சாப்பாட்டை நினைச்சு பார்க்கணும். அந்த பழைய அடிமைத்தனத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, இருளில் இருந்த அந்த காலகட்டத்தில் நோக்கி உங்களுடைய இருதயம் திரும்புகிறது. கர்த்தர் இந்த நாட்களில் அவங்களுக்கு கொடுத்த அந்த வானத்தின் அப்பத்தை அதை மறந்து போறாங்க, அற்பமா என்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இதை பார்த்து அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு இயற்கை அப்பாற்பட்ட வல்லமைகளை தன்னுடைய ஓங்கி வல்லமே பல வேலைகளை காண்பிக்கின்றார். சில நேரங்களில் நமக்கு ஆண்டு உபத்திரத்தின் பாதையில நம்ம தெரிந்துக்கிறதுனால சில நேரங்களில் ஆண்டுடைய கரம் மறைக்கப்படுவது போல் காணப்படுகிறது. இமைப்பொழுது அவர் தன்னுடைய முகத்தை மறைத்தது போல் காணப்பட்டாலும் ஹல்லேலூயா, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட மாதிரி உனக்கு இருக்கான நான் கைவிடலை, ஆனாலும் உன்னை இருக்கங்க உன்னை நான் திரும்ப சேர்த்துக்கொள்வேன், நித்திய கிருபையோடு உனக்கு நான் இறங்குவேன். உனக்கு நான் கொடுக்குற கிருபை அது எவர் லாஸ்டிங், ஒரு நாள் மாறாதது. உண்மையில் நான் வைத்த அன்பு அது எவர் லாஸ்டிங் லவ். ஹல்லேலூயா. அது மாறாத அன்பு, அவர் மாறாதவர். அதை நம்ம பெருசாக நினைக்காம இந்த பூமியில் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நினைத்து அவங்களுக்கு உள்ளது போல் எனக்கு இல்லையே, அவங்களுக்கு கிடைத்த போய் எனக்கு கிடைக்கவில்லையே, அவங்கள போல் என் வாழ்க்கையிலே என்று அற்பமான உலக பிரகம காரியத்துக்கு ஆண்டிய அன்பை நம்ம புறக்கணிக்கணும் அற்பம் என்றார். ஹல்லேலூயா. அப்படி எண்ணாதபடிக்கு ஹல்லேலூயா நாம் இந்த சம்பவம் நமக்கு எச்சரிக்கையாக வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உலக காரியங்கள் மீதுள்ள பற்றி நம்ம எடுத்துப்படும் உலக ஸ்நேகம் எனக்கு உண்டாக அது அருவருப்பாக இருக்குது. ஹல்லேலூயா. அது அசுத்தமாக இருக்கிறது. நம்ம உலக ஸ்நேகத்தால் கரைபடாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். உலகத்தில் உள்ள காரியங்கள், உலகம் அதில் இச்சை பிசாசால் உண்டானது. ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், இந்த பூமியை ஜெயிக்க, இந்த பூமியை ஆள, இந்த பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் நம்மை அழைத்தார், அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி எல்லாவற்றையும் நீ ஆண்டுக்குள் என்று அவனுடைய கால் கீழாக அவனுக்கு கீழாக எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவன் பாவம் செய்ததினால் அவனுக்கு அது மேலே இருந்த ஆளுகை போனது. ஆனால் திரும்ப நமக்கு இயேசு வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட இழந்து பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், வேதாளத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்து நம்முடைய கரங்கள் அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. சர்ப்பத்தை மிதிக்க சத்துடைய எல்லா வல்லமை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், உன்னால் எல்லாம் முடியும். நீ பூமியில் எதை கட்டுகிறியோ அது அங்கே பரலோகத்தை கட்டப்படும், நீ பூமியில் எதை கட்ட அவிழ்க்கிறியோ அது அங்கே கட்டளிக்கப்படும் என்று நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா அதிகாரம் அடங்கியிருக்கிறது. நாம் உலக பிரகமான சின்ன சின்ன தேவைக்கு, குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லை, வேலை கிடைக்கல, நகைகள் களவு போனது, நகைகள் திட்டு போனது, நகைகள் இழந்தோம், வீட்டு இழந்தோம், பணம் இழந்தோம், வேலை இழந்தோம், நிம்மதி, இப்படிப்பட்ட காரியத்துக்காக இன்றைக்கு இருந்த அடுப்பில் பல புல்லுக்கு கற்று கொடுத்துக்கிட்டோம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான
புசிக்க, சாப்பிட, உடுக்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கவலைப்படுறது என்பது பாவம். நீங்கள் கவலைப்பட்டா உங்கள் உடம்புல ஒரு ஜான் உடம்ப ஒரு சென்டிமீட்டராச்சும் நீங்கள் கூட்ட முடியுமா? அதை குறைக்க முடியுமா? உங்களால் அதை எதுவும் செய்ய முடியாது. உங்களால் அது கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட்டாப்புல உட்காந்து அதை எதையும் மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் சென்று பாடும்போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பாவத்தையோ அந்த பிரச்சனையோ மேற்கொள்ள கர்த்தவங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை சமாளிக்க, அந்த பிரச்சனை வெளியே வர கர்த்தவங்களுக்கு பலப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் கிருபை கொடுப்பார். அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் நீங்கள் விசுவாசத்தா மலையை பார்த்து கூட பேசினா அது நடக்கும். ஹல்லேலூயா. நமக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. உலக பிரகமான தேவைக்காக ஆண்டு வல்லமையை மட்டா நினைக்காதீங்க. அவரால் கூட ஒன்றுமில்லை. அவர் 7 நாள் அந்த முழு உலகத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் சில நேரங்களில் சில வேலைகள் நம்முடைய வாழ்க்கையை தாமதிப்பார் என்றால், தாமதிக்கிற காரியத்தில் மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கை நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா. அவர் எந்த காரியத்தையும் தாமதித்தாலும் சில காரியத்துக்கு உடனே எஸ் என்று ஆன்சர் பண்ணார். சில காரியத்துக்கு நோ, உனக்கு அது வேண்டாம், தேவையில்லை என்று அதை விட்டு விடுவார். ஆனால் சில காரியம் பெண்டிங் இருக்கும் பொழுது, அது வெயிட் என்று இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதற்கான காரியம் அது அந்த விஷயத்துல மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. மிகப்பெரிய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. பூமியில யாருக்குமே செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தங்களுக்கு செய்யப்போம் என்று நீங்க நினைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ரெஷர் பண்ணப்படுறீங்களோ, ட்ரபிள் நீங்க போறீங்களோ, அந்த உபத்திரத்துல, அந்த பாதையில, அந்த பாடுகள்ல, வேதனையில நீங்க எந்த அளவுக்கு நீங்க மூழ்கி அதிகமாக பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு மகிமை உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது என்று விசுவாசித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கள் முன்பாக எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள் அவங்க கண்கள் காண கர்த்தர் செய்தார். ஆனால் அவருடைய வல்லமையா அவங்க விசுவாசிக்கல. மோசே மேல போன போது டக்குன்னு அவங்களுடைய மனது மாறினது. ஆண்டவர் மேல அன்புல அவங்க இதயம் வரவில்லை. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அதனால ஆண்டரை பற்றி கொண்டாங்க. அன்றைக்கு மோசே மலைக்கு போன பிற்பாடு இந்த அவங்களுடைய உடம்புல உள்ள எல்லாம் அவங்க போட்ட நகையில கலத்து அதனால ஒரு சுரூபத்தை சேர்ந்து இதுதான் எங்களை கூட்டு வந்த தெய்வம் என்று அவங்களுடைய இருதயம் எகிப்துல பண்ண அந்த பாரம்பரியம், அந்த சடங்காச்சாரங்கள் இருந்து அவங்க முழுதுமாக விடுதலை பெறவில்லை. முழு ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்கவில்லை. சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? முறையிட்டாங்க. உண்மையான அன்பு ஆண்டவர் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஜெபமாக மாற்றிருப்பாங்க. விசுவாசத்தோடு அதை அணுகியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டு உங்க வாழ்க்கையில் இன்னும் பல பெரிய காரியங்களை செய்திருப்பார். ஆனா அன்றைக்கு அவங்க முறுமுறுத்து சங்காரக்கனால அவங்க சென்ற வனாந்தத்தை அழிக்கப்பட்டாங்க. 20 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்க தான் சுதந்திரித்தாங்க. அவங்க வேசித்தனம் பண்ணாங்க. ஆண்டு பரீட்சை பார்த்தாங்க. பாம்பால் அழிக்கப்பட்டாங்க. அதை நம்ம செய்யாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக, ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு எழுதப்பட்டு உள்ளது. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் அந்த மண்ணை அவங்க அற்பமா நினைச்சாங்க. அது நைட்ல மாத்திரம் பெய்யும், காலையில சென்று அதை சேகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அவங்க 10ஆம் வசனத்தில் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார் வாசலில் நின்று அழுவதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி அவங்க முறையிட்டு அந்தந்த வம்சத்துல ஒவ்வொருத்தரும் போய் மோசேட்ட உடனே பிரச்சனை போய் அழுகுறது, சின்ன சின்ன காரியத்துக்கு அழுகுறது, கெஞ்சுறது, அவனை முறையிடுறது, மோசேக்காக பேசுகிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மறந்து ஆண்டவரே அவங்க அர்ப்பணம் நினைக்காங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சாரு. அந்த 10 வாதைகள் கொடுக்கும் பொழுது நம்முடைய தேசத்துல, நம்ம நாட்டுல, நம்ம மாநிலத்துல, நம்ம இருக்கின்ற இடத்துல எதுவும் வராம கர்த்தர் பாதுகாத்தாரு. அவருக்கு நன்றி. அதிலெல்லாம் நம்ம பாதுகாத்தாரு. செங்கடலே 2ஆ பிளந்தது. இதுல செய்ய மாட்டாரா? இது நமக்கு தர மாட்டாரா? ஒருவேளை இது தரவில்லை என்றால் ஹல்லேலூயா, இனி போகின்ற கானான் தேசத்தில் நம்ம புசிப்போம், இனி வருகின்ற காலங்கள் அது கிடைக்காமையா போயிடும் என்று அப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்கு வரவில்லை. எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை என்று எதிர்கட்டாலும் ஒரு குறைசில அனுபவம், குறைன்ற அனுபவம். இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிடித்த ஒரு சுபாவம் என்னது? துதிப்பது. அதற்கு ஆப்போசிட் அவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் முறுமுறுக்கின்ற காரியம். ஆண்டு கொடுத்த நன்மைகளை அதிகமாக நினைத்து சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் அமர்ந்துருங்க. நீங்க வாயை மட்டும் சும்மா இந்த பைபாஸ் ஜெபம் பண்ணுங்க, முடிந்தா பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. இல்லை என்றால் அமர்ந்து விடுங்கள், அமைதியா இருங்க. நம்ம அந்த வாயை திறந்து பாவம் நம்ம வாயை வெளிப்படும்.
அவருக்கு விரோதமாக இது சரியில்லை அது சரியில்லை என்று நம்ம வார்த்தையில பாவம் அது நம்முடைய சந்ததிக்கு அது சாபமாக முடிந்துவிடும். அல்லேலூயா. அப்படி செய்யாதபடிக்கு நீங்க எச்சரிக்கை இருங்கள். அல்லேலூயா. அன்றைக்கு அவங்க புலம்புறத ஆண்டவர் கேட்டு கர்த்தருக்கு அவங்க மேல கோபம் வந்ததே போல கர்த்தர் அபிஷேகம் மோசேக்கும் கோபம் வந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதனால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையின்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கேருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாரும் நான் ஒருவனாக தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்றுவிடும் என்று வேண்டிக் கொண்ட நாளிலேயா மோசையோட ஆவிய பல வேலைகள் அவங்க என்ன செய்றாங்க, விசனப்படுத்துறாங்க. அவன் ஏன் நான் வாழ்றேன், நான் இறந்து போனா செத்து போனா நல்லா இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ப்ரெஷரை மோசைக்கும் அவங்க கொடுக்காங்க. அருமையாக வழிநடத்தி செல்லும் ஒரு சாந்தமுள்ள மனிதன். ஹல்லேலூயா. ஆண்டோட கேட்டு கேட்டு செய்கின்ற ஒரு கீழ்ப்படுத முத்துமான மனிதன். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பணங்களை கொள்ளையடிக்கவில்லை. ஜனங்களை தான் தலைவன், நீங்க என்ன நேசிக்கணும், நீங்க என்னை பின்பற்றணும், எனக்கு நீங்க கீழ்ப்படியணும் என்று அப்படிப்பட்ட தலைவன் அல்ல. ஜனங்களோடு கூட ஒருமித்து போன அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை என்ன சொன்னாங்க, விசனப்படுத்துறாங்க. அப்பொழுது மோசே சொல்றாரு, நான் இந்த பாரத்தை ஏன் என் மேல சுமத்துனீங்க? இந்த பாரத்தை சுமக்க நான் என்ன பாவம் பண்ண? ஹல்லேலூயா. உடைய கண்கள் எனக்கு கிருபை ஏன் கிடைக்கல? நீர் ஆணையிட்டு கொடுத்த அந்த ஜனங்களை நீங்க தான் பாலும் தேன் ஓடின்ற அந்த காணனுக்கு அழைத்து கொண்டு போன்று நீங்க சொன்னீங்க. ஹல்லேலூயா. எப்படி ஒரு பிறந்த குழந்தை தன்னுடைய தாயின் மார்பிலே பால்ன்றது போல அப்படிப்பட்ட அந்த பால் குடிக்கிற குழந்தை போல மார்பில சுமந்து கொண்டு போ நீங்க சொன்னீங்க, நானா இவங்களை பெற்றேன் என்று. மோசேக்கு அவ்வளவு வேதனை, இவ்வளவு செய்தும் விசுவாசிக்கவில்லை. யோசித்து பாருங்க. ஆண்டு அபிஷேகமான ஒரு தலைவனுக்கு, ஒரு மோசைக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கும் என்றால் நம்மை படைத்த தேவாதேவனுக்கு அது எவ்வளவு வருத்தமாக இருக்கும், எவ்வளவு விசனமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜனத்தை என்னால் தாங்க முடியாது, நான் நடத்த மாட்டேன், நான் கொண்டு போக மாட்டேன், இவங்களுக்கு எப்படி நான் இறைச்சி கொடுப்பேன்? அல்லேலூயா. அந்த ஜனங்கள் வழிநடத்த சென்ற அந்த ஜனங்கள்ல மோசே வழிநடத்த போன கூட்டத்துல ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அல்லேலூயா. பெண்கள் யோசித்துவாங்க, ஒரு 12 லட்சமோ 15 லட்சமோ ஒரு 20 லட்சம் வச்சுவாங்க. அவ்வளோ கூட்டத்துக்கு இந்த 20 லட்சம் ஜனங்களே மோசைக்கு வழி நடத்த முடியவில்லை. ஆனால் கர்த்தர் இந்த பூமியிலே ஹல்லேலூயா பல நூற்றாண்டுகளாக எத்தனையோ கோடி எத்தனையோ 100 கோடிகள் பல கோடி ஜனங்கள் வாழ்றாங்க, பிறக்கிறாங்க, வளர்றாங்க. அவங்களுடைய காரியங்கள் எவ்வளோ இருக்கிறது. ஒவ்வொரு தேசம், ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு காலநிலை, ஒவ்வொரு கிளைமேட், ஒவ்வொரு பிரச்சனைகள், அத்தனை தேச ஜனங்களும் ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. யோசித்து பாருங்க, ஆண்டுடைய பாரம் அது எவ்வளவு இருக்கும். இல்லையா? ஆண்டு அறியாம ஒரு பக்கம் மறிக்கிறாங்க, பாவத்தை மறிக்கிறாங்க. ஆண்டுடைய மனது எவ்வளவு பாரப்படும். இல்லையா? நாம் நம்முடைய தகப்பனைய பாரத்தை உணர வேண்டும். இல்லையா? தேவன் அபிஷேகமான பிள்ளைங்க, ஆண்டு நேசிக்கிற பிள்ளைங்க ஆண்டுடைய பாரத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுக்கூடாது. இல்லையா? நாம கத்த கொடுத்த நல்லதை நினைச்சு துதிக்க வேண்டும். இல்லையா? அவர்களுக்கு ஒரு காரியம் தாமதித்தால் கொடுக்க எல்லாம் நீங்கள் அமர்ந்திருங்கள், காத்திருங்கள், அதை விட்டுட்டு ஆண்டரை முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. என்னால் அந்த உபத்திரத்தை காணாதபடிக்கு நான் என்னை இப்பொழுதே கொன்றுபடும் என்று ஆண்டரோடு கூட மோசே சொல்லும் பொழுது கர்த்தர் செய்கின்றார், உன்னால் இந்த பாரத்தை தாங்க முடியல என்றால் ஹல்லேலூயா இரக்கமுள்ள தகப்பன் மோசேக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்து, ஹல்லேலூயா நீ ஆசரிப்பு கூடாரத்தில் உன்னோடு கூட நல்ல பெஸ்ட்டாக உள்ள ஒரு 70 பேரை கூட்டி கொண்டு வா, தலைவரானவர்களை, மூப்பரானவர்களை. அந்த 70 பேர் மேலே உனக்குள்ள உள்ள அந்த அபிஷேகத்தை நான் என்ன செய்கிறேன், ஹல்லேலூயா நான் அவங்க மேலே ஊற்றுறேன்.
அதனால வந்து உனக்குள்ள உள்ள இந்த ஆலோசனை வரங்கள் ஹல்லேலூயா ஆவியானவர் அவங்க மேலே இறங்கி வர எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அவங்க என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீ உட்காந்து என்னோட பேசு, என்னோடு கூட நட. ஹல்லேலூயா. நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், நீ அதை ஜனங்களுக்கு சொல்லு என்று ஹல்லேலூயா நீ வந்து பாரு என்று சொல்லி ஹல்லேலூயா கர்த்தர் வந்து மோசையின் அந்த அபிஷேகத்தை ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார். 17ஆம் வசனம், அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி. 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கின்றாயே. அந்த மூப்பரின் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவி அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பார் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவியில் கேட்க நீங்கள் அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அல்லேலூயா. அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள் என்று சொல்லின்றார். அல்லேலூயா. ஜனங்களுடைய முறையிடுற புலம்புறாங்க, முறுமுறுப்பாங்க. ஐயோ நாங்கள் அங்கே அப்படி இருந்தோமே, ஏதோ அவங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி, சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரி. ஹல்லேலூயா. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருக்குமே தெரியும், ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு சுயாதீனமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. குடும்பமாக அவங்க வந்து சந்தோஷமாக இல்லை, புசிக்கல குடிக்கல, அவங்க ஜீவனே கஷ்டப்பாக்கினாங்க. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு ஆராதிக்க போக முடியல, ஆண்டு தொழுது கொள்ள முடியலை, அவங்க வேற தெய்வத்தை தான் அவங்க வணங்க வேண்டியது. அதே போல பார்வோன்னு தான் கடவுள் என்று வணங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாங்க. அவங்க பார்க்குற வேலைக்கு தக்க கூலி கொடுக்காம அவங்கள ரொம்ப வஞ்சித்தாங்க, ஏமாத்தாங்க, அவங்கள ஒடுக்குனாங்க, அவங்கள கொலை செய்ய நினைச்சாங்க, அவங்களுடைய குழந்தைகளை கொன்னாங்க. இப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த பெருசா பேசிட்டு, ஆனால் அவர்கள் நடுவில் இருந்து அந்த ஜனத்துக்கு அடி கொடுத்து வாதை கொடுத்து அவங்களுடைய எல்லையில தவளை, பேனு, வண்டு, கல்மலை சங்காரம் கொடுத்து அவங்களுடைய எல்லாவற்றையும் அழித்து இவங்களை மட்டும் பாதுகாத்து இவங்க எல்லையில எந்த வாதை வராம அவங்க குடிக்கிற எல்லாம் தண்ணி ரத்தமானது, ஆனால் இவங்க குடிக்கிற தண்ணி ரத்தமாக மாறவில்லை. ஹல்லேலூயா. அவங்களுடைய எல்லையில தவளை, பேன் வந்து நாரினது, கோதுமை அழித்து போட்டது, கல்மலை இறங்கினது, அவங்க உடம்பெல்லாம் கொப்பளம் வந்தது. ஆனால் இவங்களுக்கு எந்த வாதை வரல. எல்லாவற்றையும் ஆண்டு எவ்வளோ நீட்டாக செய்தார். எல்லா குடும்பங்களையும், எகிப்துடைய எல்லா குடும்பங்களையும் அடிமையிலேருந்து ராஜா வர தலைப்பில் சங்காரம் நடந்தது. ஆனால் இவங்க குடும்பத்தை எந்த பிள்ளைக்கு எந்த மரணம் வரவில்லை. ஹல்லேலூயா. இது எல்லாமே கண்கூட பார்த்தாங்க. அத்தனை அற்புதம் நமக்கென்று செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கூக்குரலை கேட்டு, நம்முடைய புலம்பலை கேட்டு, ஹல்லேலூயா, அவங்களே நீங்கள் எங்கள் நாட்டை விட்டு போக சொல்லி பொண்ணு பொருள் கொடுத்தாங்களே, அதுக்கு பிறகு கடல்லே 2 பிளந்ததை நம்ம கழுவிட்டது என்று அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை எண்ணாமல் ஆண்ட வல்லமை மட்டுப்படுத்தி அசடை பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு இறைச்சி இல்லை என்று சொல்லி ஒரு சின்ன காரியத்துக்கு அவரை பறிச்சை பார்த்து அசடை பண்ணனால கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ கேட்ட நான் உனக்கு கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. அங்கு நல்லா இருந்தது என்று சொல்லாத, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற சொந்தமான சுயாதீனமா நீ வந்து ஹல்லேலூயா நீ சம்பாதிக்க, உன்னுடைய பணத்தை நீ செலவழிக்க, உன்னுடைய பொருள்களை நீ அனுபவிக்க, உன்னை யாரும் அடிமைத்தனம் பண்ண, ஓனெல்லாம் உனக்கு சொந்தம், அதில் வர்ற எல்லாம் உனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. நீயே வாங்காத பட்டணத்தை பட்டணத்தை நீ கெட்ட போற, நீ சுதந்திரிக்க போயிட்ட, நீ வெட்டா கிணற நீ வாங்க போற. ஹல்லேலூயா. நீ வாங்கி நடப்பாத பொருளாக வாங்கின வீட்டை, நீ யாரோ இருந்தவங்க வீட்டை அடித்து துரைச்சி, பட்டணத்தை அடித்து துரத்தி நீங்க வாழ போறீங்க. உன்னிலும் ஜனபத்தை பலப்பட்டு அந்த ஜாதிகளை நான் துரத்தி விட்டு அவங்க தேசத்தை, அந்த செழிப்பின் தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். யோசிச்சுப்பாங்க, அது எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா காணப்படுகின்ற இந்த கரண்ட்
கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்க்காம கர்த்தர் நம்ம மேல் வைத்த திட்டத்தை, எதிர்காலத்தை, ஆண்டுடைய கண்கள் நம்ம மேல வச்ச திட்டம் பெரிது. அவருடைய கண்கள் எதிர்காலத்தை நோக்கி இருக்குது. காலையில் இப்பொழுது உள்ள சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க. வருங்காலத்தை, நிகழ்காலத்தை அவர் உங்களை எப்படி பயன்படுத்த போகின்றார், உங்களை எப்படி வாழ வைக்க போகின்றார், உங்களுக்கு எப்படி ஆசிரிக்க போகின்றார் என்று அதை பாருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்க்காதீர்கள், இனி வரும் மகிமையை பாருங்கள். இப்போ உள்ள பாடுகள் உங்க வாழ்க்கையில வரப்போகிற மகிமைக்கு ஒரு நாளும் அது ஈடு ஆகாது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் அதை நினைக்கவே கர்த்தர் செய்த அதிசயமான பூர்வ காலத்து அதிசயமான காரியங்களை நினைக்கிறாம அதை மறந்து போனாங்க. ஆண்டு சொல்கின்றாரு. ஹல்லேலூயா. நீங்க அந்த அஃப்டால் இறைச்சிக்காக நீங்க என்ன அசட்டை பண்ணீங்க, நீங்க கேட்டதை அவங்களுக்கு கொடுப்பேன், நீங்க அதை முறையா ஆண்டோட கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அசட்டை பண்ணி முறுமுறுத்து அவருக்கு வேதனை உண்டாக்கி, எனக்கு இது வேணும், அதுதான் வேணும், ஆனா நீங்க வேண்டாம், ஆண்டவர் ஒரு காரணத்துக்காக அதை கொடுக்கவில்லை என்றால் அதை நம்ம கேட்கறது தப்பு. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு விளக்கப்பட்டு இருக்கின்றால் நம்ம அதை திரும்ப 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 கேட்டா ஒருவேளை ஆண்டு கொடுப்பார். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க பிறகு அது சாபமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. எந்த பொருளையும் நம்ம ஹல்லேலூயா அதை கரைஞ்சி கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஓகே ஆண்டவர், உங்களுக்கு சித்தம்னா எனக்கு கொடுங்க, உங்களுக்கு சித்தம்னா இது என் வாழ்க்கையில நடக்கட்டும், உங்களுக்கு சித்தம்னா நான் அதை எடுத்து போட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படி கட்ட சித்தம்னா நமக்கு கொடுப்பாரு. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இந்த ஜனங்கள் ஹல்லேலூயா இதை வேணும் என்று ஆண்டவர் அவருடைய வல்லமையை அசட்டை பண்ணி ஆண்டவர் மட்டுப்படுத்தி அவங்க இச்சையோட எண்ணத்தோட, ஒரு இச்சையுள்ள எண்ணத்தோட கேட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை புசிப்பீங்க, நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுக்கு நான் அநேக நாள் கொடுப்பேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 5 நாள் 10 நாள் கிடையாது, 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாசம் வரைக்கும் நீங்க அதை அதிகமா சாப்பிட வரீங்க. நீங்க சாப்பிட்டு அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு பிடிக்காதபடி, ஐயோ இதுவா அந்த ஸ்மெல், அந்த மூக்கால உங்களுக்கு அதை திகட்டி போகிற வரைக்கும் நீங்க புசிப்பீங்க. உங்களுக்குள்ள உள்ள ஆண்டு வல்லமை இந்த அஃப்டால் இறைச்சிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, மட்டுப்பட்டீங்க என்று சொல்லி சொல்லும்போது அதற்கு மோசடி என்னோடு இருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்கள் காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாசம் வரைக்கும் புத்திக்கிறதுக்கு நீங்க கொடுப்பனா ஆடு மாடை எங்க இருந்து இந்த வனாந்தத்தை பிடிக்க முடியும்? இங்க உள்ள ஜனங்களுடைய ஆடு மாடு என்னைக்கே பத்தாத சமுத்திரத்தை மச்சங்களையே எல்லாத்தையும் ஃபுல்லா வந்தாலுமே அது எப்படி போதும்? ஹல்லேலூயா. மோசேக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே, கடலுள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தாலே ஜனங்களுக்கு பத்தாத, இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கின்றார்களே, எங்கிட்ட இருக்கிற ஆடு மாடு அடிச்சா கூட அந்த எண்ணிக்கை பத்தாதே என்று கேட்கும். அப்பொழுது ஆண்டு சொல்லாரு, அதற்கு கர்த்தர் 23 வசனம், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தை இதுதான். ஹல்லேலூயா. என் வார்த்தை, என் கை ஒரு நாள் குறுகி போல, ரட்சிக்கூடாதுக்கு அவருடைய கை ஒரு நாளுமே குறுகி போகலை. இந்த பிரச்சனையும் அவரால் மாற்ற முடியும். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே கிடையாது. அவரால் தீர்க்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே கிடையாது. அவரால் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று இந்த உலகத்தை எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் ஆகும். ஆனால் அதை ஏற்ற வேலையில் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அதை நம்ம விடுத்து ஆண்டவரை இப்பவே எனக்கு வேணும் என்று கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று அது கொடுக்கவில்லை. ஒருவேளை தாமதித்தால் அது சிறப்பாக வரும். ஒரு பெஸ்ட் சாமியை, ஒரு பெஸ்ட் காரியத்தை உங்க வாழ்க்கை கத்த செய்ய போயின்றார். ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் தவறான இச்சையோடு கூட ஒரு தவறான ஜெபத்தை ஆண்டவர் விலக்கின ஒரு காரியத்தை எனக்கு இது வேண்டும் என்று நம்ம அதை கேட்டால் அந்த காரியம் நமக்கு அது சாபாக முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின கருத்தை விலக்க வேண்டும். அவர் ஒருவேளை நமக்கு விரும்பின காரியம் அவர் சித்தமா வெளிநாட்டு போது, அவர் சித்தமா இந்த வேலை பார்ப்போம், அவர் சித்தமா இந்த ஊருக்கு போது, அவர் சித்தமா என்று கேட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த திருமண வரன், இந்த மகள் என் குடும்பத்துக்கு ஏற்ற இருப்பாள், இந்த மகன் என் குடும்பத்துக்கு ஏற்ற இருப்பான் என்று தேவ சமூகத்தில் நீங்க அமர்ந்து கேட்டு உபவாசித்து, இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அநேகர் செய்த மிகப்பெரிய தவறு தான். அவங்களுடைய கண்கள் இச்சித்த உடனே அதை
பெற வேண்டும், இந்த பொருள் பெற வேண்டும், இந்த கார் வாங்க வேண்டும், இப்படி வீடு கட்ட வேண்டும், இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் கட்டுறாங்க என்று சொல்லி லோன் போட்டு கடன் வட்டிக்கு மேலே வட்டி செலுத்தி அசலுக்கு மேலே பல லட்சங்கள் பல கோடிகள் கட்டி அதை கடனாக வாழ்ந்து அதை திருப்பி கட்ட முடியாமல் கிட்ட அந்த சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியாமல் தற்கொலை மறைக்கிறவங்க எத்தனையோ நபர்கள் அந்த லோனில் வாங்கி கொண்டு அதை திரும்ப ஆயுஸ் நாள் முழுதுமாக ஒரு கடன்காரங்க ஒரு நிம்மதியற்று மாசம் ஆன கடன்காரங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஒரு 90% ஜனங்கள் இப்படியாக பிசாசு எடுத்த வழியில் அகப்பட்டு இன்றைக்கு இருக்கின்றார். நாளிலேயா அநேகர் வாழ்கின்றாங்க. போதும் என்கிற மனதனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் மலையில உங்களுக்கு இருக்கின்ற வருமானத்தில் செலவு பண்ணி ஆணுடைய நாமத்தை ஜெபித்து பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அந்த வருமானத்துக்குள்ள தேவையோ பிள்ளைங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். மலையிலையா இவ்வளவு வருமானம் நீங்க இப்படி இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே சிக்கனத்தையும் சேமிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். மலையிலையா வருமானத்துக்குள்ள செலவு பண்ண வேண்டும், அதற்குள்ள வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தை சின்ன பிள்ளைங்களே அவங்களுக்கு செலவுக்கு மீறி ஆடம்பரமா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்க கூடாது. அலையிலையா அந்த பிள்ளைங்க வளர்ந்தும் போது அப்பா எதுக்கட்டா வாங்கி கொடுத்தாங்க என்று நம்ம எதுக்கட்டா கிடைக்கும் எதுனாலும் வாங்கலாம் என்று கையில் 50 ரூபாய் இருந்தால் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வாங்கினா அது தவறு. அலையிலையா பிற அவங்க வளர அவங்களுக்குள்ள மற்ற தேவையில்லாத களவு சுபாவங்கள் திருட்டு சுபாவங்கள் மற்ற காரியங்கள் வளர்ந்துவிடும். அப்படிப்பட்ட சுபாவத்தை வளர்க்காதபடி அலையிலையா கற்றுக் கொடுக்க வேண்டும். அலையிலூயா அந்த மோசையால் அந்த காரியத்தை தாங்க முடியவில்லை. அபிஷேகமான மோசைக்கு கூட அந்த ஜனங்களுடைய அப்படிப்பட்ட அசட்டை அற்பமா அது எண்ணமிடலை. அலையிலையா இன்றைக்கு ஆணுடைய மனது மிக வேதனைப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லா சுபாவத்தின் ஆண்டவரே நான் தெரியாம இந்த பாவத்தை இந்த கடனை சிக்குண்ட நான் தெரியாம கடன் வாங்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று ஒப்புறாங்க. இந்த கடன் வார்த்தையினால் தாங்க முடியவில்லை. இந்த கடன் வார்த்தை மாற்ற நீங்க வல்லவர். இனிமே நான் கடன் வாங்காதபடிக்கு எனக்கு கிருபை செய்யுங்க என்று அலையிலே ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. ஆணுடைய வார்த்தை நீ அநேக கடன் கொடுப்பாய், ஆனா நீ கடன் வாங்க மாட்டாய். அலையிலையா நம்ம ஆண்டு வச்ச ஒரு நல்ல நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனா நீங்க வாங்குற நிலைமையில கத்தவங்களை ஒரு நாள் வைக்க மாட்டான். அந்த சூழ்நிலை மாறும். விசுவாசிங்க, ஆண்டவர் நம்புங்க. இப்படிப்பட்ட கன்னிகள் பிசாசு இருக்கிற கன்னிகள்ல சென்று அகப்படாதீங்க. நம்ம கையில எவ்வளவு இருக்குது, இவ்வளவு எஸ்டிமேட்ல வீடு கட்ட வேண்டும், இதுக்கு தேன வசதி பொருளாதாரம் இருந்தால் நீங்க அந்த காரியத்தை முன்னெடுங்க, செய்யுங்க. அல்லேலூயா. தகுதிக்கு மீறி வருமானத்துக்கு மீறி செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் சொல்கின்றார். அல்லேலூயா. அவங்க அழுது கெஞ்சி அவங்க இச்சையோடு கூட என்கிட்ட கேட்டனால அவங்களுக்கு கொடுக்க போயிடுறேன், ஆனா அந்த ஸ்மெல்லு தெவிட்டி போற அளவுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லும்போது மோசை கேட்கின்றார். எப்படி ஆண்டவர் என்று அது 10,000 ஆட்டின்படி நடக்குமோ நடக்காது என்று நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரம் குறுகி போவல் என்று சொல்லி சொன்னாரு. அதுக்கு பின்பதாக மோசே புறப்பட்டு போகின்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டு சொன்ன எல்லா வார்த்தையும் ஜனங்களுக்கு சொல்லி அவங்கள ஒரு 70 பேரை ஒரு பெஸ்ட்டாக ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி ஹல்லேலூயா அவங்கள கூட்டு கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு செய்தார். மோசைக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் ஹல்லேலூயா அவங்க துதிக்கும் பொழுது அந்த 70 மேல வந்து இறங்கினது. எல்லோரும் ஹல்லேலூயா திகஸ் நின்றாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையாக இறங்குகின்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது கடைசியாக அவங்க எல்லோரும் திகசம் சொல்லி ஒவ்வொரு மேல அந்த அபிஷேகம் இறங்கின பிற்பாடு ஹல்லேலூயா இதுக்கு பிற்பாக 30ஆம் வசனம், பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்தில் சேர்ந்தார்கள். அந்த எல்லாரும் அந்த 70 பேர் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தை இருந்து ஜெபித்து வல்லமை வாங்கிட்டு எல்லோரும் அந்த பாளையத்தில் நிற்கிறாங்க. எல்லாரும் கண்கள் காண அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகள் எடுத்து கொண்டு வந்தது. பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடுகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவர்கள் 10 ஓமர் அளவு சேர்த்தார்கள். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். அல்லேலூயா. அவங்க அதிகமாக கொடுக்கின்றார். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்று முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்கள்
அதற்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினால் அந்த ஸ்தலத்துக்கு திப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார்கள். கிப்ரோத் அத்தாவா. பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்னோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசிரத்தில் தங்கினார்கள். அல்லேலூயா. ஆணுடைய வார்த்தையின்படி கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை என்று அவர் தன்னுடைய வல்லமை விளங்கப்படார். அவரை கோபம் மூட்டி எரிச்சல் மூட்டி அவரை பண்ணாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் செய்தார். நாம் ஆண்டவரை கெஞ்ச வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். இதை செய்ய நீங்கள் வல்லராப்பா, உங்கள் சித்தனால் தாங்க என்று. அன்னைக்கு அந்த ஜனங்கள் இச்சித்தாங்க, கம்பேர் பண்ணி பேசுறாங்க. நாங்கள் அப்படி இருந்தோமே, அது அப்படி இருந்தவே, அப்படிப்பட்ட ஜபத்தை பண்ணாதபடி ஹல்லேலூயா ஆண்டவரே பலவத்தில் உங்கள் சித்தை எப்படி இருக்கா அதை போல என் வாழ்க்கையை செய்யுங்கப்பா என்று ஹல்லேலூயா நம்மை தாழ்த்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய வல்லமை பரப்பட்டு ஒரு பெரிய காற்று அடித்து, ஒரே ஒரு காற்று தான் அடித்தது. ஹல்லேலூயா. சமுத்திரத்திலிருந்து கடல்ல இருந்து யாரு போய் பிடிக்கல, யாரு போய் வலைப்படல, நடந்து போல, எதையும் அவங்க கடல் ஆழத்தில் சென்று பிரயாசப்படல, எதுவுமே செய்யல, வேலையை செய்யாம அங்கிருந்து ஒரே ஒரு காற்று அடித்து அந்த கடல்ல இருந்த எல்லா காடைகளையும் அங்க இருந்த அத்தனையுமே அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் தரையிலேருந்து ஒரு முழம் அடிக்கி ஹல்லேலூயா கொண்டு வந்து சேர்த்தது. அந்த ஜனங்கள் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக, அவங்க 2 நாள் ஃபுல்லாக சேர்க்காங்க, அதை எடுக்காங்க, சாப்பிட்றாங்க. யோசித்து பாருங்க, கத்தவங்க வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய காரியம் செய்ய ஒரு நொடி போதும் அவருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நொடியில் யோசிப்பட வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. ஒரு நொடியில் கர்த்தர் அந்த 400 வருஷம் அடிமைத்தன, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவர் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் செய்ய வல்லவர். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதிக்குது, நீங்கள் ஏற்ற விலையில் கொடுப்பீங்க. ஆண்டவர் சில காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று விலைக்கணும், அதை கேட்டு ஆண்டோட திரும்ப 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 ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை திரும்ப திரும்ப வேணும் என்று அடம்பிடிக்காமல் ஹல்லேலூயா தேவனுடைய சமத்தை காத்திருந்து உங்களுக்கு எது பிரயோஜனமா இருக்குதோ அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு பிரயோஜனமான காரியங்களை நான் உனக்கு போதிப்பேன், பிரயோஜன வழியில உன்னை நான் நடத்துவேன். நடக்க வேண்டிய பாதை, எந்த பாதையில் நீ நடக்கணும் அதை நடத்துவேன். ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி அதை வேதனைப்படுகின்ற, கவலைப்பட்டு முறுமுறுக்கின்ற அந்த சுபாவத்தை நம்மிலிருந்து ஒழித்து போடும். இந்த ஜனங்களுக்கு அந்த காடை கடத்தது, ஆனால் அதை சாப்பிட்டு அவங்க அனைவரும் இறந்து போனாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாபத்தை நாம் வாங்காதபடிக்கு ஹல்லேலூயா இந்த சம்பவத்தை பார்த்து நாம் எச்சரிக்கையோடு கூட தேவன்கிட்ட எது கேட்கணும் என்று ஹல்லேலூயா விரும்ப வேண்டும் என்று ஹல்லேலூயா இச்சையோடு கூட அல்ல, ஹல்லேலூயா ஒரு தாழ்மையோடு கூட கர்த்தர் எனக்கு செய்வார், எனக்கு இதை தேவனா கொடுப்பார் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எப்படியும் ஜெபிக்கலாம் என்று அல்ல, இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பரமண்டல ஜபத்தில் ஹல்லேலூயா பூமியில் அவர் சித்தம் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கடன் மற்றவங்களை மன்னிக்க வேண்டும். எனக்குள்ள சாப்பாடு இன்றைக்குள்ள எனக்கு தாங்க, அளந்து தாங்க. ஹல்லேலூயா. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாம, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாம, ஹல்லேலூயா நமக்கு இருக்கின்ற வருமானத்தை போதுமென்கிற மனதோடு கூட ஐசத்தின் மேலே மயக்க வைக்காம, ஹல்லேலூயா அந்த கண்ணில் விழாமல் கர்த்தரை பாதுகாப்பாரு. அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பொருள் வாங்க போகிறேன், எனக்கு வருமானம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கடன் நீங்கள் வாங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிங்க. உடனே விளம்பரத்தை பார்த்து ஆசைப்பட்டு உடனே சென்று வாங்க அந்த பொருளை வீட்டில் வைக்கணும். ஒரு அது யூஸ் இல்லையா, சும்மா வீட்டில் இருக்கணும் என்று அப்படிப்பட்ட எண்ணத்தை விடுங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு பின்பதாக அது வேதனையாக ஒரு முள்ளாக மாறி உங்கள் வாழ்க்கை நிம்மதியை அழைத்துவிடும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டால் இந்த நாளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, செய்த தவறு அப்பா, அப்படி தவறு செய்யாதபடி நீங்களே பாதுகாத்துக்கோங்க. எனக்குள்ள உள்ள அவிசுவாசம் எடுத்துப்படுங்க, முறுமுறுப்பை உங்கள் வார்த்தை குறித்த எல்லா கேள்விகளை எடுத்துப்படுங்க. உங்கள் சமூகத்தில் காத்திருக்க விசுவாசி எனக்கு கிருபை கொடுங்க என்று நம்ம கேட்போமா? ஜெயிப்போம். ஜெபம். பிதாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஷாப்ரா கபாலா பௌரி பாலா தரா ஷாபரா கபாலா பௌரி பாலா. ஆமேன். ஸ்தோத்ரம். முறுமுறுப்புகளை அகற்றி போடுங்கப்பா. ராப்ரா கபாலா எந்த காரியத்துல முறுமுறுப்பு இருக்கிறதோ இப்போது இயேசுவின் நாமத்திலே
எரிந்து போட்டோம். ரேப்ரா காபா, தேவ மகிமை இறங்கட்டும். தேவன் செய்த நன்மையை நினைச்சு அப்பா நீர் எங்களுக்காக பட்ட அந்த பாடுகளை நினைச்சு நாங்க துதிக்கணும்ப்பா. வேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தீங்களப்பா, அதை நினைச்சு நாங்க நன்றி சொல்லணும்ப்பா. எங்களை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக நீர் தருத்தராயிட்டீரப்பா, அதை நினைச்சு நாங்க துதிக்கணும்ப்பா. இந்த காரியத்திலேயாவது நாங்கள் முறுமுறுத்திருந்தால் ஒருவேளை ஒரு விஷயம் எங்களை மன்னித்து உங்க ரத்தத்தாழ கழுவுங்க. தொடர்ந்து நீர் செய்த நன்மை நினைக்க அடுத்தடுத்த லெவல் ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து பெற்று இன்னும் நாங்கள் பூமியை சுதந்திரிக்க ஒவ்வொருவரையும் நன்மையினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை சுதந்திரிக்காமல் போனார்கள் அப்பா. அப்படி நாங்கள் அவிசுவாசியாராதபடிக்கு விசுவாசத்தினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்காக சிலுவையில் ஆயத்தம் பண்ண அத்தனை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை விசுவாசத்தின் ஆவியினால் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும். ரேப்ரா காபா லாப்ரா காபா, ஒரு காற்றை வீச பண்ணி கீழ்காற்றை வீச பண்ணி காடை வரப்பண்ணின தேவன் அப்பா. எந்தெந்த காரியத்துல யார் யாருக்கு என்னென்ன நன்மை வர வேண்டியது இருக்கிறதோ, தடைப்பட்டு இருக்கிறதோ, தடைப்பட்ட திருமண காரியங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தை அந்த தடைகளை உடைக்கிறோம். அந்த தடைகள் மாறி திருமண காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தால். ரேப்ரா காபா, வர வேண்டிய ப்ரமோஷன் வரட்டும் இயேசுவின் நாமத்தால். ஆரோக்கியம் வரட்டும், ஐஸ்வர்யம் எல்லாம் வரட்டும். என்னென்ன காரியம் விரும்புறாங்களோ வரட்டும். மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுங்க. ஒவ்வொருவரையும் நன்மை நான் நிரப்புங்க, ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. எல்லா கன மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.